அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம் இடத்திலே கொண்டு வருகிறேன். யாத்திராகமம் 14ல 10 மற்றும் 13 ஆகிய வசனங்களை நான் படிக்கிறேன். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லிவிட்டார். அப்ப நான் பின்னாடி பார்க்கணுன்ற அவசியமே இல்லை, இவங்க முன்னாடி போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம பின்னாடி பார்த்துறோம். ஆண்டவர் முன்னாடி போன்னு சொல்றாரு, ஆனா நம்ம கடந்த கால வாழ்க்கையை பார்த்துறோம். அல்லது நேற்றைய தோல்விகளை நாம் சிந்தித்து விடுகிறோம் இல்லைங்களா? ஒருவேளை நான் விழுந்துட்டேன்னா, அன்னைக்கு அப்படிதான் ஆச்சு, அன்னைக்கு அதை தான் செஞ்சேன், அன்னைக்கு நான் விழுந்துட்டேன்ல அப்படின்ட்டு கடந்த கால தோல்விகளை பார்க்கணும். இங்க இவர் என்ன பண்றாங்கன்னா, தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு பயந்தார்கள். உங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்க பயப்படுவீங்க. ஆனா விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நீங்க நோக்கி இருப்பீங்கன்னா நீங்க பொறுமையோடு முன்னேறி கொண்டே போவீங்க. அவன் பின்னாடி என்ன வேணா நடக்கலாம், எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு பின்னாடி என்ன வேணா சதி செய்யலாம், அதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு முன்னாடி இயேசு இருக்கிறார். அவன் அந்த விசுவாசம் நமக்கு வேணும். இவங்க என்ன பண்றாங்க, பின்னாடி பார்த்து பயப்படுறாங்க. உடனே மோசே என்ன சொல்றாரு, பயப்படாதிருங்கள். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன், பயப்படாதிருங்கள். எதை குறித்தும் பயப்படாதிருங்கள், ஒன்றையும் குறித்து பயப்படாதிருங்கள். ஏன்? கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். ஆமென். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கான விடுதலையை நீங்க அனுபவிக்க போறீங்க. இன்னைக்கு உங்களுடைய அற்புதத்தை பெற போறீங்க. இன்னைக்கு ஒரு பினான்சியல் மிரக்கல் நடக்க போகுது. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா, என்னைக்கு ஒரு ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு. ஆமென். நீங்க நம்புவீங்கன்னா இன்னைக்கு கர்த்தருடைய மகிமையை உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. ஆமென். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு. அப்படின்னா என்ன? நீங்க ஒண்ணுமே செய்யாத, அப்படி நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க. ஆமென். எனவே கர்த்தர் சொல்றாருப்பா, அவனுக்காக எல்லாத்தையும் செய்வேன், நின்று வேடிக்கை பாருன்றார். அவன் சொல்றாரு, இன்னைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீ பின்னாடி பார்த்துட்டே இல்ல, இன்னைக்கு காண்கிற இந்த எகிப்தியரை நீ ஒருபோதும் காண மாட்டாய். அவன் அப்படியே அது ஒரு பெரிய டேர்ம் பாருங்க. அதை அவன் சொல்றதுக்கே ஒரு பெரிய விசுவாசம் தேவை. அதை நம்புறதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். கடந்த கால தோல்விகள் ஆண்டவர் சொல்றாரு, இந்த காண்கிற எகிப்தியரை நீ ஒருபோதும் காண மாட்டேன். அவன் இந்த வியாதி அது சொல்லாரு, இன்று காண்கிற எகிப்தியரை நீ ஒருபோதும் காண மாட்டாய். கடன், இந்த தரித்திரம் மட்டும் என்னை விட்டு போகணுங்கிறது ஆண்டவர் சொன்னாரு, இன்று காண்கிற எகிப்தியரை நீ ஒருபோதும் காண மாட்டாய். ஆமென். எனவே கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களுக்காக கிரியை செய்கிறார். இன்று அவர் அருளும் ரட்சிப்பை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். எனவே நான் சொல்லுகிறேன், பயப்படாதிருங்கள். ஆமென். கண்களை ஏறெடுத்து விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுடைய ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. எனவே நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியது உங்கள் சூழ்நிலைகளை அல்ல, உங்கள் சூழ்நிலைக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிற இயேசுவை. இயேசுவை நோக்கி இருங்கள். அவர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை அனுபவித்து மகிழுங்கள். வெற்றி உங்களுடையதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.